ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நமக்கு இன்றைக்கி என்ன தலைப்புன்னு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தலைப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு முடித்து டீ வச்சு குடிச்சிட்டு இந்த பிள்ளைங்கள ஸ்கூல் அனுப்புகிறதங்காட்டி போதும்னு ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் என்னுடைய சின்ன பொண்ணு ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு ரொம்ப அடம் பண்ணுவாள். இப்போ தான் 10 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவளை மட்டும் ஸ்கூல் கிளப்பி விட்றதங்காட்டியும் பெரிய பாப்பா எப்பயுமே சின்ன வயசுலேருந்து சரி, நான் ஸ்கூல் என்றைக்கு சேர்த்தனோ அன்னையிலேருந்து நான் ஸ்கூலுக்கு போகணுன்னு சொல்லவே மாட்டேன். காலைல எழுந்திரிச்சிட்டு அவளே குளிச்சுட்டு நான் சாப்பாடு செஞ்சு கொடுத்தேன்னா டிஃபன் சாப்பிட்டு எடுத்துகிட்டு ஸ்கூல் போயிட்டே இருப்பாள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கா என் சின்ன பொண்ணு. ஆனால் ஒரு வீட்டில் பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்க இப்படி ஒரு பிள்ளைங்க அப்படி தான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம பிள்ளைங்கக்கிட்ட ரொம்ப கோவப்படக்கூடாது. ரொம்ப அன்பாக நம்ம சொல்லி தான் பிள்ளைங்கள ஸ்கூல் அனுப்பணும். ஆனால் பிள்ளைங்க அழுகுறாங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லி நம்ம விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது பிள்ளைங்கள சாப்பிட வைக்கணும். சாப்பிட்டா மட்டும்தான் பிள்ளைங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கிடைக்கும், எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த மாதிரி இல்லாததுனால என் பையனை சின்ன குழந்தைன்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். அதனால் அவனுக்கு ப்ளட்டு பற்றாக்குறை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எப்படியே டாக்டர்கிட்ட பார்த்து ப்ளட்டு ஏற்றியாச்சு. அதனால் பிள்ளைங்க சாப்பிடல அப்படின்னு சொல்லி நம்ம விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி சாப்பாடு ஊட்டி விட்டுறணும். எதுக்கெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம். ஆனால் நம்ம நம்ம பிள்ளைங்கள கவனமாக பார்த்துக்கணும். கரெக்டாக சாப்பாடு கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொடுத்துட்டோம், வயிறு ரொம்பிடுச்சு, பிள்ளைங்கள ஏதோ ஒன்று சாப்பிட்டாங்க அப்படின்னு மட்டும் இருக்கவே கூடாது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா, பிள்ளைங்களுக்கு டீ கொடுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். டீ கொடுத்தீங்க அப்படின்னா பசிக்காது, ப்ளட்டு க்யூராக இருக்காது. குழந்தைங்களுக்கு டீ மெயினாக கொடுக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பால் கடை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பால் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம பால் கொடுத்துட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு பசிக்காது. இது நிறையா பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாத இருக்கலாம். நான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பையனுக்கு பால் தான் கொடுத்துட்ருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பாலே கொடுத்துட்டே இருந்ததுனால பால் குடிச்சிட்டான். சரி, அவனுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, போதும், அதான் சாப்பிட மாட்டேங்கிறான். சரி, மாட்டுப்பால் தானே, பாலில் எவ்வளோ சத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் சரி பாலே குடிக்கட்டும், சரி குடிச்சிட்டான். சரி 2 வயசு சாப்பிட்டான். அப்படின்ற மாதிரி 2 வயசு குழந்தைக்கு நான் பால் குடிச்சிட்டான்னு சொல்லி யதார்த்தமாக இருந்ததுனால தான் குழந்தைக்கு ப்ளட்டு 3 பாயிண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் குழந்தைக்கு எனக்கு அப்படியே நெஞ்சு வெளியே வந்துருச்சு. என்னடா பிள்ளைக்கு 3 பாயிண்ட்டு தான் ப்ளட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியல. ஆனால் இருந்தாலும் அடிக்கடி சளி பிடிக்கும், வயிற்றால போயிட்டே இருக்கும். அடிக்கடி அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் ஆகும். ஆனால் அந்த ப்ளட்டு பற்றாக்குறையால் தான் இந்த மாதிரி ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியாது. அழுதுகிட்டே இருப்பான், ரொம்ப அழுதுகிட்டே இருப்பான், விளையாட மாட்டான், சிரிக்க மாட்டான். இப்படிலாம் இருக்கும்போது ஏதோ சரி பிள்ளைக்கு பசிதான்ட்டு இந்த பாலே தான் ஆற்றி பாலே தான் கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் என் பையனுக்கு ப்ளட்டு கம்மியாக இருந்துச்சு. பால் குடிச்சிட்டான், வயிறு நம்பிடுச்சு அப்படின்னு சொல்லி யாருமே இருக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு கொடுங்க, பால் ஐட்டம் கொடுங்க. இந்த மாதிரி சாப்பிட வச்சு கூட பால் ஊட்டி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பதிவு. யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருக்கோ அவங்களாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது உண்மையாக பொய்யான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.